மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்காக அவ்வளவு பெரிய தியாகங்களை செய்தாங்க. அவருடைய வஃபாத்துக்கு பின்னாலும் என்ன செய்வாங்க, கதீஜாவுடைய தோழிகளுக்கு நபி அவர்கள் ஹதியாக்கள் அனுப்பி வைப்பாங்க. நாங்க வீடுகள்ல எங்கட மனைவிக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா, மனைவி ஹயாத்தோடு இருக்கிற காலத்துல வந்தா மனைவி கவனிப்பாங்க, உதவி செய்வாங்க, உணவு கொடுப்பாங்க, மற்ற பானங்கள் கொடுப்பாங்க. ஆனால் மனைவி மரணித்ததோட வாரங்களும் குறவு அவர்களோட நாங்க மகரமா பேணி முறையான அடிப்படையில உதவி செய்யறது ஏதாவது ஒரு அடிப்படையில செய்யறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால எப்பொழுது மிருகங்கள் அறுத்தாலும் சரி, முதலாவது சொல்லுவாங்க கதீஜாவுடைய நண்பிகளுக்கு அனுப்பி வைங்க, கதீஜாவுடைய தோழிகளுக்கு அனுப்பி வைங்க. ஒரு தடவை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சின்ன வயது பெண்மணி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன ஹல்கானத் இல்லா அஜூசன், ஹல்கானத் இல்லா அஜூசன் கத் அப்தலல்லாஹு கைரம் மின்ஹா. அவள் ஒரு வயோதிப பெண்மணித்தானே, கதீஜா அவள் வயது முதிர்ந்த ஒரு பெண்மணித்தானே, அந்த பெண்ணை என்ன இன்னும் நீங்க ஞாபகப்படுத்துறீங்க? அவளை விட சிறந்த ஒரு பெண்ணாக என்ன அல்லாஹ்வுடைய தந்தைத்தான் தானே. நபி அவர்கள் சொன்னார்கள், மா அப்தலல்லாஹு கைரம் மின்ஹா, கதீஜாவை விட சிறந்த ஒரு ஆள் அல்லாஹ் இதுவரைக்கும் எனக்கு தரவே இல்லை. கதீஜாவை யாரும் நெருங்க முடியாது. ஏன்? முழு மக்காவாசிகளும் என்னை ஒதுக்கி தள்ளினாங்க. கதீஜா என்னை அழைத்துக் கொண்டா. முழு மக்காவாசிகளும் கைகளை பிரித்தாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கையில் உள்ள அனைத்தையும் செலவு செய்து எனக்கு தீர்த்து உதவி செய்தார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்மணி மூலமாகத்தான் அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியங்களையும் தந்தான். வேற எந்த மனைவியின் மூலமாக கூட எனக்கு உள்ள பாக்கியம் இல்லை. அதனால கதீஜாவை விட சிறந்த ஒரு ஆள் அல்லாஹ் எனக்கு தரவே இல்லை. நான் எதை சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஆண்கள் எப்படி எப்படி ஈதுக்காக உழைத்தார்களோ, பாடுபட்டார்களோ, தியாகம் செய்தார்களோ, அதே மாதிரி பல வகையில பெண்மணிகளும் பாடுபட்டாங்க. ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மற்றது இருக்கலாம் ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மூத்த மகள். இப்பதான் அந்த பெண் சின்ன வயது பெண்மணி. நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த போற நேரத்துல அவர்களுக்கு உணவை கொண்டு போறது யாரு? அஸ்மா தான். ஒரு தடவை உணவை ரெடி பண்ணிட்டாங்க. அந்த உணவை கட்டுறதுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அந்த உணவை கட்டுறதுக்கு சரியா ஒன்றுமே கிடைக்கல. அவர்களுடைய இடுப்புல ஒரு முந்தான மாதிரி ஒன்று இருந்துச்சு. என்ன செய்யறாங்க? அந்த முந்தானை எடுத்து கிழிச்சு அந்த உணவு பொட்டலத்தை கட்டுறாங்க. அதனாலதான் அஸ்மாக்கு சொல்லுவாங்க, தாத்துல் நிசா கைன், இரண்டு துண்டுகளுடைய பெண்மணி. தன்னுடைய முந்தானையை கிழிச்சு அந்த உணவு பொட்டலத்தை கட்டி கொண்டு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சௌர் குகையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த உணவை கொடுப்பதற்கு வழியில அபூ ஜஹல் சந்திக்கின்றான். ஏன்? நபி அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? நபி அவர்களை உயிருடன் அல்லது நபி அவர்களுடைய தடையை கொண்டு வந்த 100 ஒட்டகம் மக்கால எல்லா இடத்திலையும் அறிவித்து விட்டாங்க. அதனால் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அபூ ஜஹல் ரொம்ப சந்தனமாக அஸ்மாவை இடையில வழிமறித்து, அஸ்மா இங்க போறா, எனக்கு தெரியும் நீ உன்னுடைய தந்தையையும் முகம்மதையும் சந்திக்கத்தான் போறா, அவர்கள் எங்கே இருக்கிறாங்க நீ சொல்லணும்னு சொல்லி அபூ ஜஹல் அந்த பெண்ணை தாக்க ஆரம்பிக்கின்றான், அடிக்க ஆரம்பிக்கின்றான். அந்த பெண் கூறுகின்றால், இல்ல நான் சொல்ல மாட்டேன். கடைசியில் அந்த பெண்ணை இழுத்து வேகமாக ஒரு கல்லு மலையில ஒரு கல் பாறையில தள்ளி விடுகின்றான். அந்த பெண்ணுடைய காதில் இருந்த காது பூ கூட கீழே வீழ்ந்து விட்டதா சியரு அலாம் நுபலா என்ற கிதாபுல பதிவு செய்யப்பட்டது. இப்பொழுது காயம், கன்னத்தில் ஒரு வகையான காயம், கொஞ்சம் ரத்தமும் வருகின்றது. அபூ ஜஹல் கூறுகின்றான், உன்னை அடித்தே கொண்டு விடுவேன், நீ சொல்லணும். அவங்க 2 பேரும் எங்கே இருக்கிறாங்க? சில நேரங்களில பயங்கரமான நிர்பந்தமான கட்டத்துல உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேணுமென்றா போய் சொல்லலாம். ஆனா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி பதில் சொன்னாங்க? அல்லாஹ்வும் மீது சத்தியமாக அந்த 2 பேரும் இருக்கிற இடம் தெரியுமானா நான் சொல்ல மாட்டேன். நீ என்ன செய்வா? நெஞ்சு போனா என்ன கொள்ளுவா? அவ்வளவு. என்னுடைய உயிரை விடுவதற்கு தயார். ஆனா அந்த 2 பேரும் இருக்கிற இடத்தை நான் சொல்ல மாட்டேன். அஸ்மாவுடைய உறுதியை பார்த்து அபூ ஜஹல் விட்டு வருகின்றான். இப்ப போறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நபி அவர்களுடைய மதினி ஹதரத் ஆயிஷாவுடைய தாத்தா. ஆனா இன்னும் திருமணம் நடக்கல, இன்னும் சேர்ந்து வாழல்ல. ஆனால் இந்த ஹிஜாபுடைய ஆயத்தும் அதுவரைக்கும் இறங்கவும் இல்லை. அப்பாவுடைய முகத்தை பார்த்து கேட்கலாம், அப்பா இந்த பெண்ணு உங்களோட முகம் ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த நடந்த முழு வரலாறு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கூறுகின்றார். அப்ப ஹிஜ்ரத்தில் அதிகமாக ஆண்களை பற்றி பேசப்படுது. இவ்வளவு முக்கியமான ஒரு பிரயாணம் வெற்றிகரமாக அமைவதற்கு ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பங்கு சாதாரணமான பங்கல்ல. ஆரம்பத்திலிருந்தே என்னுடைய உயிரை விடுவதற்கு தயார், ஆனால் என்னுடைய தந்தையும் ரசூலுல்லாஹும் இருக்கிற இடத்தை சொல்வதற்கு நான் தயார். ஏன்? தீனை பாதுகாக்கணும், இஸ்லாத்தை பாதுகாக்கணும். இதே பெண்மணி வரலாறு ரொம்ப காலம் அவர்களுடைய வாழ்நாள் அல்லாஹ் நீடித்து வைக்கின்றான். ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க. ஹதரத் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுபைருக்கு ஒரு புள்ள கிடைக்குது. அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதரத் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகி பின்னர் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய வயது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஆட்சி காலம். ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயது கிட்டத்தட்ட 100 வயது அடைஞ்சிட்டாங்க. அந்த நேரத்தில் 2 கண் பார்வையும் சென்று விட்டது. அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மக்கா, மதீனா, ஹிஜாஸ் இன்னும் பல பிரதேசங்களுடைய அவர்கள் தலைவராக இருக்கிறாங்க. யஸீத் இப்னு அபூ சுஃபியானுடைய வஃபாத்துக்கு பின்னால அந்த நேரத்தில் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இவர் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக மக்காவுக்குள்ள வந்துட்டாரு. இவர்களோடு இருந்த பலர்கள் என்ன செய்துட்டாங்க? ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு சுபைருடைய படையை விட்டு கலந்துட்டாங்க. கடைசி கட்டம், ஏன் ஹஜ்ஜாஜுடைய படம் மக்காவுக்குள்ளுக்கே வந்துருச்சு, ஹரத்தை நெருங்கிட்டாங்க. இதுக்கு மேல இருந்த எங்களுடைய உயிர் பறி போய்விடும் என்று பலர்கள் பிரிந்துட்டாங்க. அவர்களுடைய புள்ளகளே சில குழந்தைகள் தந்தையை விட்டு பிரிந்துட்டாங்க. அந்த நேரத்துல தான் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாயிட்ட வாராங்க. தாய்க்கு தெரிய மகன் பேச்சு சத்தத்தை கேட்டு விளங்குறாங்க. மகன் கேட்கிறாங்க, மகன் இந்த நேரத்துல ஏன் வந்தீங்க? மக்காவுக்குள்ள அரத்துக்குள்ள ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய பீரங்கி சத்தம் ஒலித்துக் கொண்டிருக்குது. அவன் குண்டுகளை பொழித்துக் கொண்டிருக்கிறான். ஆங்காங்கே ஒவ்வொரு சுவர்களை தாக்கிக் கொண்டிருக்கின்றான். இந்த நேரத்தில் ஏன் நீங்க என்கிட்ட வந்தீங்க? உங்கள்கிட்ட நான் மஷூரா செய்ய வந்தேன். லிமாதா, எந்த விஷயத்துல மஷூரா? சொன்னார்கள், இல்ல, என்னோட இருந்த பலர்கள் என்னை விட்டு பிரிந்து சென்றுட்டாங்க. என்னுடைய குழந்தைகள்லேயும் பலர்கள் என்னை விட்டு சென்றுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் என்ன நெருங்கிடுவான், அவன் என்ன கொலை செஞ்சிருவான். அதனால நான் உங்கள்கிட்ட மஷூரா செய்ய வந்தேன். நான் அப்படி இருக்கவா அல்லது அவனுக்கு முன்னால நான் சரண்டர் ஆகிறவான்னு உங்கள்கிட்ட கேட்க வந்தேன். சொன்னாங்க ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, மகன், இன்னக அலல் ஹக் வ ததுஉ இலல் ஹக். நீங்க ஹக்ல தான் இருக்கிறீங்க, ஹக்கின் பக்கம் நீங்க இருக்கிறீங்க. ஃபஸ்பிர் வ ஜாலிஸ், நீங்க உறுதியாக இருங்க, நீங்க பொறுமையாக இருங்க, அவர்களுடன் போர் செய்யுங்க, நீங்க ஷஹீதாகுங்க. உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் ஷஹீதான மாதிரி. அப்படி இல்ல, நீங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஆட்சி அதிகாரம் அவனுடைய செல்வத்தை பார்த்து நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? அவனுக்கு முன்னால நீங்க சரண்டர் ஆகிட்டீங்கண்டா லபீசல் அப்து, அந்த ஆக மோசமானவர் தான் நீங்க, ஆக கெட்டவர் தான் நீங்க. உங்களை நான் நீங்க இப்படி இருப்பீங்கன்னு சொல்லி நான் கருதவே இல்லை, நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி அந்த தாய் சொன்ன நேரத்துல மத்தவங்க கொஞ்சம் நெருங்குவாங்க. அந்த தாய் சொன்ன நேரத்துல ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு சொன்னாங்க, தாயே, அல்ஹம்துலில்லாஹ், உண்மையில அல்லாஹ் மீது சத்தியமான என்னுடைய கல்வில இந்த மாதிரியான சிந்தனை ஒன்றுமே வரல. ஆனா நீங்க 100 வயதை தாண்டிட்டீங்க. இந்த நேரத்துல உங்களோட மனோநிலை எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணணும் எடுத்தான் பார்த்து. மாஷா அல்லாஹ், நீங்க என்ன உறுதியாக, உங்களோட பார்வை போய்விட்டது, ஆனா தீன்ல இந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறீங்க. அதை பார்க்கத்தான் நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்டேன். அதனால நீங்க எனக்கு துவா செய்யுங்க. நான் இவர்களோட சரண்டர் ஆக மாட்டேன், இவர்களுக்கு கீழால போக மாட்டேன், நான் இவர்களுடன் கடைசி வரைக்கும் யுத்தத்துல கலந்து கொள்வேன், நான் கிரகத்துல கலந்து கொள்வேன், நான் ஷஹீதாவே, நீங்க எனக்கு துவா செய்யுங்க. இப்ப தாய் துவா செஞ்சுட்டு மகனை கிட்ட அழைக்கிறான்.
மகன் வாங்கன்னு சொல்லி மகனுடைய தலைய முத்தமிட்டு மகனுடைய நெற்றிய முத்தமிட்டு அந்த பெண்ணுடைய பார்வை போய்விட்டது. அந்த மகனுடைய தோல் புஜத்தை பிடிக்கிற நேரத்துல மகன் கவசம் அணிந்திருக்கிறாரு. கேட்டாங்க, மகன் நீங்க ஷஹீதாக முன்னும் விரும்புறீங்க, ஆனா கவசமும் அணிந்திருக்கிறீங்க. ஷஹீதாக விரும்புறவர் கவசம் அணிய மாட்டாரு, ஏன் இது? அப்ப ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தாயே நான் கவசம் அணிந்தது என்ன பாதுகாக்கிறதுக்கு இல்ல, ஹஜ்ஜாஜுக்கு என்னுடைய பயங்கரமான கோபம் இருக்குது, அதனால அவன் என்ன கொண்டு விட்டா என்ன சித்திரவதை செய்வான், என்னை சிலுவையில அறைந்திடுவான். அதே மாதிரி பின்னால் அறைந்தான் சிலுவையில, என்னை சிலுவையில அறைந்திடுவான், என்னுடைய உடம்ப துண்டு துண்டாக வெட்டி என்னை சித்திரவதை செய்வான், அதனால தான் நான் கவசத்தை அணிந்து கொண்டேன். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொன்ன, அப்துல்லா அஷாத்துல் மதுபூஹா, ஒரு ஆட்டை அறுத்தாச்சு, அந்த ஆட்டை அறுத்ததோடு அந்த ஆட்டுடைய ரூஹம் பிரிந்து விடும், அதற்கு பின்னால ஒளிமுகம் அஸ்தலம், அந்த ஆட்டை உரித்தா அந்த ஆட்டுக்கு ஏதாவது நோவில விளங்கும், ஆட்டை அறுத்தாச்சு, ஆட்டுடைய ரூஹம் பிரிந்து விட்டது, அதற்கு பின்னால தோலை உரிப்பதன் மூலமாக அந்த ஆட்டுக்கு ஏதாவது நோவு ஏற்படுமா? மகன் நீங்க ஷஹீதாயிருக்கீங்க, அதற்கு பின்னால உங்களோட கையை வெட்டினா என்ன, காலை வெட்டினா என்ன? அதனால தன்னுடைய 2 கையால் அந்த கவசத்தை கலட்டுறாங்க. கலட்டிட்டு சொன்னாங்க, மகன் ஒரு முரட்டு சாரத்தை நீங்க எடுத்துக் கொள்ளுங்க, நீங்க ஷஹீதானாலும் உங்களுடைய மர்மத்தான மறைவிடம் வெளியில தெரியாத அளவுக்கு நீங்க உங்களை மறைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி துவா செய்து அனுப்புறாங்க. மேலாண் பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இப்பொழுது போறாங்க. ஹஜ்ஜாஜோட வேகமாக போர் செய்து கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பெரிய ஒரு கல் ஒன்று வந்து அவர்களுடைய நடு தலையில விழுகுது. தலையில அந்த கல்லு விழுந்து அவர்களுடைய தலை இப்ப கொஞ்சம் பிளந்து அந்த தலையில் இருந்து ரத்தம் சீரிட்டு பாய்கின்றது, ரத்தம் வடியுது. அந்த நேரத்திலே ஒரு கவியை பாடுறாங்க, நாங்க யாரு தெரியுமா? நாங்க யாரு தெரியுமா? எங்கட காயங்களிலிருந்து வெளியாகக்கூடிய ரத்தங்கள் இருக்குது, எங்கட பின்னங்கால் குதிகால்களின் மீது விழாது. எங்கட காயத்திலிருந்து விழுற ரத்தம் முன்னங்கால தான் விழும். நாங்க நெஞ்சத்தான் கொடுப்போமே தவிர முருக காட்ட மாட்டோம். மேலாண் பெரியார்களே, சகோதரர்களே, நீண்ட வரலாறு. பின்னால் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அவர்கள் நினைத்த மாதிரி அவர்களை சிலுவையில் அறைகின்றான். ஹஜ்ஜாஜ் சொன்னா, ஹஜ்ரத் அஸ்மாட்டா வந்து கேட்க சொல்லுங்க. ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் போக மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். அது நீண்ட வரலாறு. நாங்க எதை சொல்ல வரோம் என்றா, ஆரம்பத்துல ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரத்துடைய நேரத்துல எவ்வளவு வேகமாக இருந்தாங்களோ கடைசி வரைக்கும் அதே வேகத்தோடு இருந்தாங்க. அதனால் அவர்களுடைய புள்ளகள் அல்லாஹ் எப்படி கபூல் செஞ்சாங்க. ஹஜ்ரத் உம்மு சுலைம் பத்தி நாங்க ஞாபகப்படுத்தணும். ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்மணியுடைய அந்த தியாகத்தின் மூலமாகத்தான் அபூ தல்ஹாவுக்கு ஹிதாயத் கிடைக்கிறது. ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவன் மாலிக் இப்னு நத்ர் அவர் இறந்து விடுகின்றார். இப்பொழுது அவருக்கு மறுமணத்துடைய மிகப்பெரிய தேவை. அவர்களுடைய சின்ன மகன் அனஸ், அவரை வளர்க்கணும், ஆளாக்கணும், செலவழிக்கணும், இதற்கு பாதுகாப்பு பல தேவைகள். பலர் வந்து பெண் கேட்கிறாங்க. ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஹஜ்ரத் உம்மு சுலைம் ஒரே பதிலாக சொல்லிவிட்டார்கள், வல்லாஹி லா அத்தஸவ்வஜு ஹத்தா யுஸவ்விஜனி அனஸ். என்னுடைய மகன் அனஸ் அவன் பெரியவனாக ஆகி அவன் எனக்கு திருமணம் முடித்து வைக்கிற வரைக்கும் நான் திருமணம் முடிக்க மாட்டேன். ஏன்? இந்த புள்ளைய வளர்க்கணும், அனச வளர்த்து ஆளாக்கணும். நல்ல பக்குவமாக வளர்க்கிறாங்க, பல விடயங்களை ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தனியா கணவன் இல்லாம வாழ்றாங்க, விதவையாக வாழ்றாங்க. தன்னுடைய மகன் அனச நல்ல பக்குவமாக வளர்த்து நல்ல ஒரு 10-12 வயது வந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், ஹாதா அனஸ் ஹாதிமுக, என்ன மகன் அனஸ் நீங்க இதோட ஹாதிமா எடுத்துக் கொள்ளுங்க. மாப்பிளையும் இல்ல, இந்த ஒரே ஒரு ஆம்பளை புள்ள, அந்த ஆம்பளை புள்ளையும் ரசூலுல்லாஹ் கொண்டு போய் கொடுக்கிறாங்க. எப்படி? ஏன்? என்னுடைய மகன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிதமத் செஞ்சு வீட்டுக்கு ஹிதமத் செஞ்சா இதை விட வேற என்ன பெரிய பாக்கியம்? அதனால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட 10 வருடம் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹிதமத் செய்வதாக தெளிவாக ஹதீஸ்ல வருது. அவர்கள் ஓரளவு நல்ல பருவத்தை அடைந்ததற்கு பின்னால
அபூ தல்ஹா வந்து பெண் கேட்கிறாங்க, ஹதரத் உம்மு சுலைம், நான் உங்களை திருமணம் முடிக்கணும். ஹதரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், வல்லாஹி மா மித்லுக யா அபா தல்ஹா லா துரத். அபூ தல்ஹா, உங்களை போன்ற ஒரு ஆள் திருப்பி அனுப்பப்பட மாட்டாரு, திருப்பி அனுப்ப எனக்கு விருப்பம் இல்ல. ஆனாலும் நான் உங்களை திருமணம் முடிப்பதற்கு பெரிய ஒரு தடை. நீங்க காபிர், நான் முஸ்லிம், திருமணம் முடிக்கேனா. ஜனங்கள் என்ன செய்யறாங்க, சில வெளிநாடுகள்ல அல்லாஹ் பாதுகாத்தோர் என்கிற சில சகோதரர்கள், நீங்க உங்களோட மார்க்கத்துல, நான் என்னுடைய மார்க்கத்துல, நீங்க உங்களிடத்துல இருங்க, நாம் என்னிடத்துல இருக்கிறோம், நாங்க ரெஜிஸ்டர் பண்ணுவோம், நாங்க நிக்காஹ் செய்வோம். அது நிக்காஹே இல்ல, தினா. அது நிக்காஹுக்கு மிக முக்கியமான ஒன்று இஸ்லாம், ஈமான். இஸ்லாமும் ஈமானும் இருந்தால் தான் நிக்காஹ் செல்லுபடியாகும். இஸ்லாம் ஈமான் இல்லாமல் நிக்காஹ் செல்லுபடியாக ஆகாது. இந்த பெண்மணி சொன்னாங்க, நீங்க காஃபிர், நீங்க முஷ்ரிக், நான் முஃமின். அதனால நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நான் உங்களை திருமணம் முடிக்க தயார். அதோட அந்த பெண்மணி சொல்றா, எப்படி நீங்க இந்த கல்ல மண்ண இந்த சிலைய வணங்குறீங்க? உங்களோட கையால செஞ்ச சிலை, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்ட அந்த சிலையால செய்யலாம், உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்த அந்த சிலையால தடுக்கலாம். நீங்க போய் உங்களோட கையால செய்த தெய்வங்களையா நீங்க வணங்குறீங்க? இந்த அல்லாஹ்வை பாருங்க, எப்படி வல்லமை உள்ளவன், எப்படி குதிரத்து உள்ளவன், எப்படி சக்தி உள்ளவன். ஹதரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாவத் கொடுக்கிறாங்க. அபூ தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இப்ப திருமணம் முடிப்பதற்கு மகருடைய பேச்சு வருது. சொன்னாங்க ஹதரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, எனக்கு மகர் ஒன்றுமே தேவையில்லை, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா அதுவே என்னுடைய திருமணத்துடைய மகர். பொதுவாக அரபு நாடுகள்ல இப்போ இங்க எப்படி ஆண்கள் எங்கட நாட்டுல திருமணம் முடிக்க வசதி இல்லாம எங்கட நாட்டுல பெண்கள் இருக்கிற மாதிரி அரபு நாட்டுல ஆண்கள் இருக்கிறாங்க. ஏன்? அங்க மகர் பெரிய தொகை கொடுக்கணும். 1 லட்சம் திர்ஹம், 1 லட்சம் ரியால், கிட்டத்தட்ட 40 லட்சம், 50,000 ரியால், கிட்டத்தட்ட 20 லட்சம். ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆண்கள் திருமணம் முடிக்காம இருக்கிறாங்க. ஏன்? மகர் கொடுக்க வசதி இல்ல. ஹதரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா எதை கேட்டிருந்தாலும் அபூ தல்ஹா கொடுத்திருப்பாரு. ஆனா சொன்னாங்க, இல்ல, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அதே என்னுடைய திருமணத்துடைய மகராக நான் ஆக்கிக் கொள்கின்றேன். திருமணம் முடிக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், வாழ்றாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்பொழுது ஒரு அழகான குழந்தையை அல்லாஹ் கொடுக்குகின்றான். அந்த குழந்தை இப்பதான் சின்ன பால் குடிக்கிற வயது. அல்லாஹுடைய ஏற்பாடு, அந்த குழந்தை மரணித்து விட்டது. அபூ தல்ஹா வெளியில போய் இருக்கிறாரு. வெளியில போய் மாலை நேரத்துல இரவானதோட வீட்டுக்கு வராரு. வந்து மனைவிட்ட கேட்டாங்க, எப்படி குழந்தை இருக்குது? அந்த ஒரு யோசிங்க பாப்போம், அந்த பெண்மணியுடைய வீரத்தை. ஒரு புள்ள மூத்தா போனா தாயுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? தாய்க்கு பேச்சு வருமா? தாய்க்கு உண்ண மனசு வருமா? தாய்க்கு கணவனோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு மனசு வருமா? அந்த பெண்மணியுடைய தைரியத்தை துணித்தர பாருங்க. கேட்டதோட சொன்னாங்க, புள்ள நிரந்தரமான நல்ல சுகத்தோடு இருக்கு. ஏன்? மௌத்தாகிக்கு நிரந்தரமான சுகம். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நோய் வரும். மரணித்த அந்த மௌத்துக்கு பின்னால நோய் ஒன்று இல்ல. சொர்க்க வாழ்க்கை நிரந்தரமான இன்ப துன்பம் ஒன்று இல்ல. நிரந்தரமான ஆரோக்கியம் நோய் என்று ஒன்று இல்ல. நிரந்தரமான சுகம் என்ற அடிப்படையில சொல்லிவிட்டு கணவனுக்கு சாப்பாடு, அதுக்கு பின்னால கணவனோடு சந்தோஷமாக வாழ்றாங்க. அதற்கு பின்னால தான் தூங்குவதற்கு முன்னால ஹிக்மத்தான முறையில யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு எதையாவது கொண்டு வந்து இரவலா வச்சு கொஞ்ச நாளைக்கு பின்னால் அதை கேட்டா என்ன செய்யணும்? இல்ல கட்டாயம் கொடுக்கணும் என்ற இரவல் வச்ச பொருளா நாங்க சொந்தம் கொண்டாட இயலாது. சில ஆட்கள் ஒரு ஆள்கிட்ட வீட்டுல 15 வருஷம், அதனால அந்த வீடு எங்களுக்கு சொந்தம் இல்ல. 50 வருஷம் 100 வருஷம் இருந்தாலும் யாருடைய வீடோ அவன் தான் சொந்தக்காரன், யாருடைய கடையோ அவன் தான் சொந்தக்காரன். நிறைய பேர் இருக்கிறாங்க. சில மஸ்ஜிதுகளுடைய கடைகள், மஸ்ஜிதுகளுடைய வீடுகள், அந்த கடையை பெரிய கூலிக்கு கொடுக்கணும். இவர் 2000 ரூபாய் கூலி கொடுக்கிறாரு, 3000 ரூபாய் கூலி கொடுக்கிறாரு, வேறு கொடுத்த 20,000 ரூபாய் கூலி. அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். ஏன்? மஸ்ஜிதுடைய கடைகள், மஸ்ஜிதுடைய வீடுகள் நான் 20 வருஷம் இருந்ததுனால எனக்கு சொந்தமா இல்ல. அரசாங்கத்துல சில வேற சட்டங்கள் இருக்கும். ஆனா இஸ்லாமிய சட்டங்களை முஸ்லீம்களாகிய நாங்க பார்க்கணும். ஹதரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, ஒரு ஆள் இரவல தந்தா அந்த பொருளை கேட்டா என்ன செய்யணும்? கட்டாயம் கொடுக்கணும். அல்லாஹ் எங்களுக்கு இரவலாக ஒரு குழந்தைய தந்து அல்லாஹ் கேட்டெடுத்துட்டான். ஹதரத் அபூ தல்ஹாவுக்கு சரியான ஆத்திரம். ஏன் நீங்க ஆரம்பத்துல சொல்லல?
நேரத்தோட சொல்லல, என்ன சாப்பிட வச்சீங்க, உங்களோட சந்தோஷமா இருக்க வச்சீங்க, ஏன் நீங்க நேரத்தோட சொல்லல? ரொம்ப ஆச்சரியப்பட்டு அடுத்த நாள் காலையில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து முழு விவரத்தை சொன்ன நேரத்துல நபி அவர்கள் பாரக்கல்லாஹு லக்குமா ஃபீ லைலத்திக்குமா, நேற்றிரவு நீங்க வீடு கூடுதல அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக நபி அவர்கள் துஆ செய்யறாங்க. அதற்கு பின்னால ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அப்துல்லான்னு சொல்லி ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுக்கிறான். ஹஜ்ரத் அனஸ் வளர்த்த மாதிரி இந்த அப்துல்லாவையும் வளர்க்கிறாங்க. இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு நல்லா வளர்ந்து அவரை பக்குவமா வளர்த்து அவரை பேருதலா வளர்த்து இந்த அப்துல்லாவுக்கு பேர் வைத்ததும் நபி அவங்க தான். இந்த அப்துல்லாவுக்கு தஹ்லீக் செஞ்சதும் நபி அவர்கள் தான். அதற்கு அனசே சொல்லுவாங்க, எங்களோட உம்மாக்கு ஒரு புள்ள கிடைச்சிச்சு, நபியுடைய மடியில கொண்டு போய் நான் வைத்தேன். நபி அவர்களே தஹ்லீக் செய்தாங்க, அப்துல்லா பெயர் வைத்தாங்க, பரக்கத்திற்காக துஆ செய்தாங்க. அந்த அப்துல்லாவை வளர்த்து வளர்த்து அந்த அப்துல்லா பெரியவராக ஆகி அவருக்கு ஒரு இடத்துல திருமணம் முடிச்சு கொடுக்கிறாங்க. அந்த அப்துல்லாவுக்கு அல்லாஹ் 9 ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான். அந்த 9 ஆண் குழந்தைகளும் ஆலிம்களாக ஆபிஸ்களாக வந்திருக்கிறான். எதை சொல்ல வாரோம்? ஒரு தாயுடைய தியாகம். இன்றைக்கு சில பெற்றோர்களுக்கு பெரிய சவால், எங்க புள்ள குட்டிகளை நாங்க எப்படி வளர்க்கிற, எங்க மகனை நான் எப்படி வளர்க்கிற, எங்க மகனை நான் எப்படி வளர்த்து ஆளாக்குற. பயங்கரமான சூழல், காலம் எவ்வளவு பயங்கரம், வீட்டுக்குள்ள வச்சு வேலா, வெளியில அடிச்சும் வேலா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பாப்ப சொல்லத்தை கேட்கிறான் இல்ல, உங்க சொல்லத்தை கேட்கிறான் இல்ல, யாரும் சொல்லத்தை எடுக்கிறான் இல்ல. முதல்ல தாயும் தந்தையும் கணவனும் மனைவியும் அல்லாஹ்வுடைய பயத்தோட வாழ்ந்தா புள்ளகள் அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் வளருவாங்க. ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பக்குவமா வளர்ந்தாங்க, பேணுதலா வளர்ந்தாங்க, இஸ்லாமிய முறைப்படி வளர்ந்தாங்க. அந்த முறைப்படி தன்னுடைய மகன் அனஸ வளர்ந்தாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்துல 10 வருடம் ஹிஜ்மத் செய்த ஒரு கட்டத்துல நபி அவர்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக துஆ செய்தாங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ மாலிஹி வ வலதிஹி, யா அல்லாஹ் அவருடைய குழந்தைகளை நீ பரக்கத் செய்வாயாக, அவருடைய பொருளை நீ பரக்கத் செய்வாயாக. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், அல்லாஹ் எனக்கு நபியுடைய துஆவை கொண்டு எப்படி குழந்தைகளை தந்தானண்டா, என்னுடைய கையால நான் 100க்கும் அதிகமான குழந்தைகளை நான் அடக்கி இருக்கிறேன். பைத்துல்லாஹ்ல தவாப் செய்வாங்க. அவர்களே கூறுவார்கள், மிஷ்காத் போன்ற கிதாபுகள் வருது, நான் தவாப் செய்யற நேரத்துல என்னுடைய மகன்மார்கள் 70க்கும் மேற்பட்ட புள்ள என்னோட சேர்ந்து தவாப் செய்வாங்க. அந்த காட்சி எப்படி இருந்திருக்கும்? ஒரு வாப்பாவோட 70 புள்ளகளும் பேர குழந்தைகளும் சேர்ந்து தவாப் செய்யறாங்க, எப்படி இருந்திருக்கும்? சொல்லுவாங்க, நபியுடைய துஆவுடைய பரக்கத். என்னுடைய சாமியில தோட்டத்துல மட்டும் வருடத்துல 2 முறை காய்க்கும். உலகத்துல எல்லா இடத்திலும் பழங்கள் காய்க்கிறது சீசன்ல, வருடத்துல 1 முறை. நபியுடைய துஆவுடைய பரக்கத் என்னுடைய தோட்டத்துல மட்டும் 2 முறை காய்க்கும். ஏன் நபி அவர்கள் என்னுடைய பொருளே பரக்கத் செய்வாயாக என்று துஆ செய்தாங்க. ஹஜ்ரத் உம்மு சுலைம் அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினான் என்றால், நபி அவர்கள் மிஅராஜுக்கு போன நேரத்துல ஒரு அழகான மாளிகையை கண்டாங்க. அதுல ஜிப்ரீல்ட்ட கேட்டாங்க, ஜிப்ரீல், யாருக்குரிய மாளிகை? இவ்வளவு பிரகாசமா, இவ்வளவு வெளிச்சமா, இவ்வளவு பளபளப்பா இருக்கு, யாருக்குரிய மாளிகை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த மாளிகை இருக்குது உமைஸா பின்த் மில்ஹான் உம்மு அனஸ், அனஸுடைய தாய் ஹஜ்ரத் உம்மு சுலைமுக்குரிய மாளிகை தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வேறொரு ரிவாயத்தில் வருது, நபி அவர்கள் ஹஜ்ரத் பிலாலுக்கு சொன்ன மாதிரி ஹஜ்ரத் உம்மு சுலைமுடைய விடயத்துல சொன்னாங்க, நான் சொர்க்கத்துல நடந்து கொண்டிருக்கிறேன், அங்கே போய் ஒரு செருப்பு சத்தத்தை கேட்டேன். நான் யாருடைய செருப்பு சத்தம் என்று கேட்ட நேரத்துல சொல்லப்பட்டுச்சு, இது உமைஸா பின்த் மில்ஹான் அனஸுடைய உம்மா உம்மு சுலைமுடைய செருப்பு சத்தம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்றால், அந்த ஆரம்ப வேலையில எப்படி ஆண்கள் தீனுக்காக கஷ்டப்பட்டார்களோ, தீனுக்காக முஜாஹதா செய்தார்களோ, தீனுக்காக பலவிதமான கஷ்டங்களை சகித்துக் கொண்டார்களோ, அவர்களுடைய வரலாறுகளை மாதிரி நபியுடைய காலத்துல பெண்மணிகளும் தியாகம் செய்தாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த தியாகத்தின் மூலமாக அல்லாஹ் எப்படியான வெகுமதிகளை கொடுத்தான். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புகின்றான். அவர்களுக்கு தனியான மாளிகை. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தனியான மாளிகை. ஹஜ்ரத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபி அவர்களை வளர்த்த பெண்மணி. ஹஜ்ரத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா
மக்காலிருந்து ஹிஜ்ரத்துடைய வேலையில தனியா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறாங்க. ரமதானுடைய காலம் நோன்பு பிடித்தவர்களாக போறாங்க. கடுமையான தாகம் ஹயாத்து சஹாபாவுல வருது. அந்த தாக்கத்தினால மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப அந்த நேரத்துல வானத்திலிருந்து ஒரு வாளி தண்ணி அவர்களுக்காக வேண்டி இறக்கி வைக்கப்படுகின்றது. அவர்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்லுவாங்க, அந்த வாடி தண்ணியை நான் குடித்ததிலிருந்து மரணிக்குகின்ற வரைக்கும் எனக்கு தாகமே ஏற்படல. வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு உம்மு ஐமனை பற்றி நபி அவர்கள் சொல்வார்கள், மன் சர்ரஹு ஐயதஸவ்வஜ இம்ராஅத்தன் மின் அஹ்லில் ஜன்னah ஃபல்யதஸவ்வஜ் உம்மு ஐமன். யாராவது சுவர்க்கத்துடைய ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கணும் என்ற ஆசையா இருந்தா உம்மு ஐமனை முடிச்சு கொள்ளுங்க. நபி அவர்கள் பல ஆண்களுக்கு சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. அதற்கு உம்மு ஐமனுடைய விடயத்துல நபி அவர்களே சொன்னார்கள், சொர்க்கவாதியான ஒரு பெண்ணை யாராவது திருமணம் முடிக்கணும் விரும்பினா உம்மு ஐமன், உம்மு ஐமன் உம்மி பாத உம்மி, என்னுடைய உம்மாவுக்கு பின்னால் உள்ள மற்றொரு உம்மா தான் உம்மு ஐமன். ஏன் அதற்கு உம்மு ஐமன் தான் நபி அவர்கள் தன்னுடைய தாயோட மதீனாவுக்கு போறாங்க. நபி அவங்களுக்கு 6 வயது இருக்கும். ஆமினா அம்மையாரோட மதீனாவுக்கு போறாங்க. மதீனார் அவர்களுடைய உறவினர்கள் எல்லாத்தையும் சந்தித்து விட்டு மக்காவுக்கு திரும்பி கொண்டு இருக்கிறாங்க. அப்பவா என்ற இடத்துல அதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய தாயுடைய உயிரெல்லாம் வாங்கிட்டான். மக்கால இறந்திருந்தா முழு மக்காவாசிகளும் கலந்திருப்பாங்க. மதீனால மரணித்திருந்தா முழு மதீனாவாசிகளும் இவர்களுடைய மரண தடைகளில் ஈடுபட்டிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு மக்காவுடைய இல்ல, மதீனாவுடைய இல்ல, காட்டு பகுதி, பாலைவன பகுதி. அப்பவா என்ற இடத்துல தான் அவர்களுடைய வஃபாத். ஹதரத் ரசூலுல்லாஹ் இப்பதான் மௌத்தா மரணத்தை கண்டிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு வயசு இல்லாத வயசு. இப்ப தன்னுடைய உம்மாவை போய் பேசி பார்ப்பாங்க. உம்மா பேச மாட்டாங்க. அழுது ஓடி வருவாங்க. அங்கும் இங்கும் கத்துவாங்க, சத்த போடுவாங்க. திரும்பி போய் உம்மாவை தட்டி தாயே தாயேன்னு பேசுவாங்க, பேச மாட்டாங்க. அதற்கு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா கூறுவார்கள், இந்த நிகழ்வினால மறக்கவே இயலா. ஒரு வியாபார கூட்டம் ஒன்று வந்துச்சு. அந்த வியாபார கூட்டத்தை வச்சு ஆமினா அம்மையார நான் அந்த இடத்துல அடக்கினேன். இன்றும் அப்பவா என்ற இடத்துல ஆமினா அம்மையாருடைய பெயர் அங்கு எழுதப்பட்டிருக்குது. அவர்களுடைய மக்காப்பன் அங்கு எழுதப்பட்டிருக்குது. அதற்கு பின்னால அங்கிருந்து இவர்களை மக்காவுக்கு கூட்டி கொண்டு வந்தது யார் என்ற இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியே நாங்க பார்த்தோம்டா பல ஆண்கள் தீனுக்கு தியாகம் செஞ்ச மாதிரி பல பெண்மணிகளும் தியாகம் செய்தாங்க. ஆண்கள் தியாகங்களை கேட்டு கேட்டெடுத்தாங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் கேட்கிற நானும் தான் இல்ல, நீங்க இருக்கிறீங்களோ சரியா, தியாகத்தை கேட்டெடுக்கிற மனோநிலையில நாங்க இல்ல. எங்களுக்கு ஒரு காய்ச்சலை பொறுக்கேலாம், எங்களுக்கு ஒரு தலைவலியை பொறுக்கேலாம், எங்களுக்கு ஒரு கஷ்டத்தை பொறுக்கேலாம், எங்களால் ஒரு சோதனையை பொறுக்கேலாம். ஆனா அல்லாஹு அக்பர், சஹாபாக்கள் கேட்டாங்க. அந்த 2 சஹாபியுடைய வரலாறு தெரியும். 2 பேரும் பேர் சொல்றாங்க, நாங்க என்ன துவா செய்வோமா? 2 பேரும் உண்டா துவா செய்யறாங்க. ஒரு ஆள் துவா கேட்கிறாரு, யா அல்லாஹ் ஒரு ஆளை என்ன மீது நீ சாத்தோனும், நான் அவரை காக்கணும், அவரை என்ன காக்கணும், அவருக்கு பாதகமா எனக்கு சாதகமா வெற்றி கிடைக்கணும் ஆமீன் கூறுகின்றார். 2வது சஹாபி துவா செய்யறார், எப்படி யா அல்லாஹ் பயங்கரமான ஒரு விரோதியை என் மீது சாத்தோனும், நானும் அவரை காக்கணும், அதைவிட வேகமாக அவர் என்ன காக்கணும், அவர் என்னுடைய காதை அறுக்கணும், அவர் என்னுடைய மூக்க அறுக்கணும், என்னுடைய உடம்ப துண்டு துண்டாக வெட்டணும். நாளைய கியாம நாள்ல நான் காது இல்லாதவனாக மூக்கு இல்லாதவனாக வரணும். நீ கேட்கணும், உன்னுடைய காது உன்னுடைய மூக்கு உடல் உறுப்புகளுக்கு என்ன நடக்கும். நான் சொல்லணும், யா அல்லாஹ் என்னுடைய தீனுக்காக நான் அதை ஷஹீதாக்கிட்டேன், தீனுக்காக நான் தியாகம் செய்வேன் என்று நான் சொல்லணும். யோசிங்க பார்ப்போம், இப்படியான துவா என்ற சிந்தனையில வருமா? சஹாபாக்களுடைய துவா அப்படித்தான். 70 வயதை தாண்டி விட்டார்கள். மகன்மார் சொல்றாங்க, இல்ல அதற்கு அம்ரிபுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களுக்கு கடமை இல்ல, உங்களோட காலால நடக்கிற நீங்க ஊனமுற்றவர், நீங்க இருக்க நான் போறேன். ஆனா சொல்றாங்க, இல்ல இன்னி முஸ்தாஃபுன் இலல் ஜன்னah, எனக்கு சொர்க்கம் ரொம்ப விருப்பமாக இருக்குது, நான் போகணும் என்று போய் அவர்கள் ஷஹீதாகிறாங்க. நூற்றுக்கணக்கான சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்க பார்க்கலாம். அவங்க தியாகங்களை கேட்டெடுத்தாங்க. காய்ச்சல் வருது, ஒரு பெண்மணி நபியிடம் வந்து கூறுகின்றார்கள், யார சூழல்லாம் துவா செய்யுங்க, எனக்கு அடிக்கடி காய்ச்சல் வருது, எனக்கு அடிக்கடி மயக்கம் வருது, அந்த மயக்கம் இல்லாமல் ஆகுவதற்கு துவா செய்யுங்க. நபி அவங்க சொன்னாங்க, தாயே நான் உங்களை துவா செஞ்சு அவங்களோட மயக்கம் இல்லாம போகும்,
ஆனா நீங்க இத பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். சொன்னாங்க, யார் சூழல்லாம் நான் பொறுமையா இருக்கிறேன், ஆனா ஒரே ஒரு துவா வந்து செய்யுங்க, திடீர்னு எனக்கு மயக்கம் ஏற்று நான் கீழே விழுந்துட்டா என்னுடைய ஆடைகள் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிடக்கூடாது, என்னுடைய மறைவிட பாதுகாக்கப்படணும், அதற்காக வேண்டியாவது துவா செய்யுங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பெரிய பெரிய தியாகங்களை செஞ்சாங்க. அதனால நினைத்து பார்க்காதவர்களை அல்லாஹ் இஸ்லாத்தை கிடைத்தான். அபூஜாருடைய மகன் இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்றாரு. சஃப்வான் இப்னு உமையா முஸ்லிமாக மாறுகின்றார். அபூ சுஃபியான் முஸ்லிமாக மாறுகின்றார். அவருடைய மனைவி ஹிந்தா முஸ்லிமாக மாறுகின்றார். காலித் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியாக மாறுகின்றார். ஏன்? அவர்கள் செய்த பெரும் பெரும் தியாகங்கள். அதனால் நினைத்து பார்க்காத மாற்றங்களை, உதவிகள் எல்லாம் ஏற்படுத்தின. நாட்டுடைய நிலைமையும் எங்களுக்கு தெரியும், முழு உலகத்துடைய நிலைமைகளும் எங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வை தவிர வேற யாரால, எவரால, எந்த சக்தியால, எந்த அரசாங்கத்தால் ஒன்றுமே செய்யலா. எல்லாம் வெளிரங்கமான தோழி ஏமாத்துறாங்க. நாங்க அப்படி செய்வோம், நாங்க இப்படி செய்வோம். யாரும் எவரும் காபிர்கள் எல்லாமே ஒரு மார்க்கம். வெளியில சொல்றது நாங்க உங்களை பாதுகாப்போம், உங்களுக்கு செய்வோம். எவரால யாரால ஒன்றுமே பாதுகாப்போம் மேல ஒன்றும் செய்யலாம். ஆனா அல்லாஹ் பாதுகாக்க நாடினா உலகத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால யாரும் நிக்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால் உங்களை எவராலும் நிகழ்த்த முடியாது, உங்களை யாராலும் பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த நேரத்தில் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவை. முழு உலகத்துல இஸ்லாமியர்களின் மீது அல்லாஹ் இறக்கப்படணும், இஸ்லாமியர்கள் மீது அல்லாஹ் கருணை காட்டணும், இஸ்லாமியர்கள் மீது அவருடைய இறக்கக்கூடிய வாசல்களை திறக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் இறக்கப்படுவதற்கு ஏதாவது ஒரு அடிப்படையில நானும் நீங்களும் தியாகங்களை செய்யணும். நாங்க தொழுகிறோம் எங்கட கடமை, நோன்பு பிடிக்கிறோம் எங்கட கடமை, ஜக்காத் கொடுக்கிறோம் பிறகு, ஹஜ் செய்கின்றோம் பிறகு, பரதான வேலைகளை கட்டாயம் செய்யணும், ஹராமானவைகளை கட்டாயம் விடணும். மறுமுறையில நாங்க உம்மத்தின் மீது இறக்கப்படணும். உம்மத்துடைய நிலைமைகள் என்ன? கொஞ்சம் பேர் எங்கட மஹல்லால தொழுவத்துக்கு மஸ்ஜிதுக்கு வந்துட்டா அதை வச்சு மாஷா அல்லாஹ் ஏலாது. வெளியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எத்தனை ஆண்கள் என்ன நிலைமை, எத்தனை பெண்மணிகளுடைய நிலைமைகள். அபாயா போட்டு கொண்டு ஹோட்டல்களில் போறாங்க, அபாயா போட்டு கொண்டு ஒவ்வொரு ஆட்டான ஆட்டா முன் முஸ்லிம் சாரமும் வந்து சொல்றாங்க, உங்களை பெண்மணிகள் அபாயா போட்டு கொண்டு மாறாங்க. எங்களால சொல்லலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எத்தனையோ வகை வகையான பாகுகள் நடக்குது. நாங்க எப்படி அதை திருத்தலாம்? நாங்க அந்த ஆண்களுக்கு சொல்லணும், அந்த ஆண் வீட்டுள்ள மனைவிக்கு சொல்லணும், அந்த பெண்மணிகளை வாராந்திர தாலீமுக்கு அனுப்பணும், அந்த பெண்மணிகளை வாராந்திர தாலீம்ல நாளாந்திர தாலீமில் அமர வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நடக்குது. ஆனா நடக்கிறத வச்சு நானும் நீங்களோ திருப்தி அடையல. எப்படி அமல்கள் இபாதத்துகள் நல்ல காரியங்கள் நடக்குதோ அதே வேகத்துல பாவங்களும் நடக்குது, குற்றங்களும் நடக்குது, தவறுகளும் நடக்குது. எத்தனை வாலிபர்கள் ட்ரக்ஸுக்கு அடிமை, எத்தனை வாலிபர்கள் தூளுக்கு அடிமை, எத்தனை வாலிபர்கள் பயங்கரமான பாவங்களுக்கு பழகிட்டாங்க. அதிலிருந்து அவர்களை வெளியில கொண்டு வரையலாம். எத்தனை வயது வந்த பெண்மணிகளுடைய வாலிபம் இளமை கால நேரம் எங்கெங்கயோ கருத்து கொண்டு விட்டது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உம்மத்தின் மீது இறக்கப்படணும். ஆகப்பெரிய இறக்கம் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உணவு இல்லான்னு சொல்லி, உடல் இல்லான்னு சொல்லி, வீடு இல்லான்னு சொல்லி கட்டாயம் இறக்கப்படணும், மாற்று கருத்து இல்ல. ஆனால் அதே போல கூடுதலாக ஈமான் இல்லாம, அமல் இல்லாம, இபாதத் இல்லாம, இஸ்லாமிய வீட்டுல பிறந்து முஸ்லிம் பேரை வைத்துக் கொண்டு யார் யாரோட எங்கெங்கேயோ எந்தெந்த நேரங்களிலேயோ எந்தெந்த பாவங்களில் அவர்களுடைய காலம் கழிந்தால் நானும் நீங்களும் தான் இறக்கப்படணும். அதற்குரிய ஆகப்பெரிய ஒரு பணிதான் மாஷா அல்லாஹ் தாவத்துடைய உழைப்பு. எல்லா மஸ்ஜிதுகள்ல ஏழான்கள் செய்யப்படுது, கெஸ்டுடைய நாள்ல ஏழான் செய்யப்படுது. அந்த கெஸ்ட்ல போய் நாங்கள் சந்திப்போம், குசூசியா சந்திப்போம், 2 மணி நேரத்துல சந்திப்போம், ஷிப்டுகள்ல போய் சந்திப்போம். அவர்களை மஸ்ஜிதில கொண்டு வந்து வைப்போம். மஸ்ஜிதிலே ஸ்கூல்ல வருவாங்க, தாலீம்ல அமருவாங்க, நல்ல விஷயங்களை கேட்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட நாட்டிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேலையுடைய பரக்கத்தை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் எப்படி எப்படி எல்லாம் மாறி இருக்கிறாங்க. சில வருஷங்களுக்கு முன்னால நல்ல ஞாபகம், நாங்க ஒரு ஐரோப்பா கண்டத்துல ஒரு நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்ப ரமதான் அம்மையாக இப்ப இந்த சமருடைய காலம் ஐரோப்பாவுல, பிரான்ஸ்ல, ஜெர்மன்ல எல்லாம் 9:45 10 மணிக்கு தான் நோன்பு திறப்போம். போய்கொண்டிருக்கிற ரமதானுடைய காலம். எங்களை விட ஒரு 4 அவர் அவங்களுக்கு
அவங்களுக்கு வித்தியாசம். அவங்க இன்னும் பின்னால்தான் இருக்கிறாங்க. விமானத்துல போய் இறங்கினதோட அங்க விமானத்துல பணியாற்றுகின்ற ஒரு ஆண் சகோதரர், அவர்கிட்ட கேட்டோம், என்ன செய்தி, எப்படி நீங்க நோம்பா? ஓ ஹசரத், நாங்க நோம்பு. ஏன் ரமதான் இந்த நோன்பை விட்டோம் உண்டா? வேறொரு சந்தர்ப்பம் உண்டு இல்லை எங்களை கலா செய்ய. அதனால சிரமத்தோட நோம்பு பிடிக்கிறோம். எங்களுக்கு ஹோட்டல்ல ரூம் தந்திருக்கிறாங்க. ஆனா நாங்க என்ன செய்யறது, போய் உடுப்பெல்லாம் மாற்றிக்கொண்டு ஹோட்டலில் பக்கத்தில் உள்ள மஸ்ஜிதுக்கு போற, முடியும்டா தராவிகை கொஞ்சம் தொழுது கொள்ற, அங்கே ஷஹர் சாப்பிடுற, அங்கே பஜ்ர சொல்லுற. ஒரு நாள் எங்களுக்கு ரெஸ்ட் இருக்குது. பஜ்ர தொழுதுட்டு வந்து நாங்க என்ன செய்யறோம், ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் தயாராகுவோம். அப்ப இப்ப மாதிரியானவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றம்? சில வேளை நோன்பு அவர்களுக்கு வரும் 20 அவர் 21 அவர் வரும். ஆனா என்ன சொல்றாங்க, இந்த வருடத்துடைய ரமதான விட்டோம் அடுத்த வருஷம் வரைக்கும் கலா செய்ய கிடைக்காது. அதனால மாஷா அல்லாஹ் நாம நோன்பு நோக்கிறோம். இந்த மாதிரியான மாற்றம் எதன் மூலம்? அல்ஹம்துலில்லாஹ், இந்த புனிதமான உழைப்பினுடைய பரக்கத். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நாங்களும் எங்கட காலங்கள்ல கொஞ்சம் காலத்தை, நேரங்களை கொஞ்சம் நேரங்களை, பணம் காசுகளை செலவழித்து அவசரமாக அல்லாஹுடைய பாதையில விளைக்கிறதை போறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியாக நியத்து வைத்துக் கொள்வோமா?